இன்றைய தலைப்பு ஆண்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. குறிப்பாக ஒரு உறவில் அல்லது ஒரு பெண்ணுடன் பழகும் போது சில நேரங்களில் நாம் குழப்பத்தில் இருப்போம். ஏன் இப்படி பேசுகிறார்கள், ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் யோசிப்பதுண்டு. பெரும்பாலான நேரங்களில் இது ஒரு மைண்ட் கேமாக இருக்கலாம். ஒரு பெண் தன் தேவைகளுக்காக, தன் பாதுகாப்பிற்காக அல்லது தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த சில மன விளையாட்டுகளை பயன்படுத்துவது உண்டு. இதை தவறாக கருத வேண்டாம். இது அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம், அனுபவங்கள் மற்றும் உளவியல் ரீதியான காரணங்களால் நிகழலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஆணாக இந்த விளையாட்டுகளை அடையாளம் கண்டு கொள்வது மிக அவசியம். இதன் மூலம் தேவையற்ற மன உளைச்சலிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளலாம். இன்று பெண்கள் பயன்படுத்தும் 5 முக்கியமான மன விளையாட்டுகளை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். குற்ற உணர்ச்சியை தூண்டும் விளையாட்டு. ஒரு உறவில் நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்தாலோ அல்லது அவர்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாவிட்டா உடனே நான் உன்னால எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா, நீ எனக்கு இந்த மாதிரி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கலை என்று சொல்லுவார்கள். உதாரணமாக, நீங்கள் நண்பர்களுடன் வெளியே செல்ல திட்டமிட்டிருப்பீர்கள். அவர்கள், ஓஹோ, என்னை விட உன் நண்பர்கள் தான் உனக்கு முக்கியமா, எனக்கு பிடிக்கலன்னு உனக்கு தெரியும்ல, இருந்தாலும் நீ ஏன் அப்படி பண்ற என்று சொல்வார்கள். இதன் நோக்கம் உங்களை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்துவது. இதனால் நீங்கள் அவர்களின் விருப்பப்படி நடந்து கொள்வீர்கள். இதை எப்படி அடையாளம் காண்பது? அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் என்னை, நான், என்னுடையது போன்ற வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான அழுத்தம். இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்தது நியாயமான ஒன்று எனில் உறுதியாக இருங்கள். நீ வருத்தப்படுவது எனக்கு புரிகிறது, ஆனால் நானும் சில விஷயங்களை செய்ய வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன். அதே சமயம் எனக்கு இந்த சுதந்திரமும் அவசியம் என்று அமைதியாக எடுத்துச் சொல்லுங்கள். த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். ஒரு சண்டை அல்லது ஒரு விவாதம் நடக்கும்போது திடீரென அவர்கள் பேசுவதையே நிறுத்திவிடுவார்கள். நீங்கள் என்னதான் கேட்டாலும் ஒன்றும் இல்லை, ஒன்னும் ஆகலை என்று சுருக்கமாக பதில் சொல்வார்கள். ஆனால் அவர்களுடைய முகபாவம், உடல் மொழி ஆகியவை அவர்கள் கோபத்தில் இருப்பதை காட்டும். நீங்கள் என்ன ஆச்சு, என்னான்னு சொல்லு என்று கெஞ்சினாலும் மௌனம்தான் பதிலாக இருக்கும். இதன் நோக்கம் உங்களை பதட்டமடையச் செய்வது. அந்த மௌனத்தின் பின்னால் நான் எதற்காக கோபமாக இருக்கிறேன் என்று நீயே கண்டுபிடி என்ற ஒரு மறைமுக செய்தி இருக்கும். இது உங்களை ஒரு உளவியல் ரீதியான அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் மௌனமாக இருக்கும்போது நீங்களும் பதட்டப்படாமல் இருங்கள். நீ பேச விரும்பவில்லை என்றால் பரவாயில்லை, நான் இங்கேதான் இருக்கிறேன். உனக்கு எப்போது பேச வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போது பேசலாம் என்று சொல்லிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இது அவர்களுக்கு நீங்கள் பயப்படப் போவதில்லை என்ற செய்தியை தெரிவிக்கும். தேவைப்படும் நேரத்தில் மட்டும் அணுகுவது. ஒரு பெண் ஒரு ஆணின் உதவியோ, ஆலோசனையோ அல்லது ஆதரவோ தேவைப்படும் போது மட்டும் அவரிடம் மிக நெருக்கமாக பழகுவார்கள். நீ மட்டும்தான் எனக்கு இருக்கிறாய், நீதான் எனக்கு ஆதரவு என்று பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவை முடிந்ததும் அவர்கள் வழக்கமான தூரத்திற்கு சென்று விடுவார்கள். நீங்கள் அழைத்தாலோ மெசேஜ் செய்தாலோ பதில்கள் தாமதமாக வரும். இது நான் உன்னை பயன்படுத்தவில்லை, ஆனால் நீ எனக்கு எப்போதும் கிடைப்பாய் என்ற எண்ணத்தை உங்களில் உருவாக்கும். என்ன செய்ய வேண்டும்? இந்த வகையான விளையாட்டில் நீங்கள் சிக்கிவிடாமல் இருக்க உங்கள் மதிப்பு என்ன என்பதை உணருங்கள். நான் உனக்கு எப்போதும் இருக்கிறேன், ஆனால் இது ஒரு ஒருவழிப்பாதை அல்ல என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். ஒரு உறவு இருவழிப் பயணமாக இருக்க வேண்டும். போட்டி மனப்பான்மையை தூண்டும் விளையாட்டு. உங்களுக்கு பொறாமை உணர்ச்சியை தூண்ட வேண்டும் என்பதற்காக அவர்கள் வேறு ஆண்களுடன் பழகுவது போல, பேசுவது போல அல்லது சமூக வலைத்தளங்களில் புகைப்படம் வெளியிடுவது போல நடந்து கொள்வார்கள். என் முன்னாள் காதலன் என்னிடம் பேசினான், அந்த பையன் என்னுடன் ரொம்ப பேசுகிறான், அவர் எனக்கு உதவி செய்தார் போன்ற கருத்துக்களை சொல்வார்கள். இதன் நோக்கம் நீங்கள் பாதுகாப்பின்மையோடு உணர வேண்டும். இதனால் நீங்கள் அவர்களை இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவர்களின் விருப்பப்படி நடந்து கொள்வீர்கள். என்ன செய்ய வேண்டும்? பொறாமைப்படுவது மனித இயல்பு. ஆனால் அவர்கள் வேண்டுமென்றே அப்படி செய்கிறார்கள் எனில் அதை அடையாளம் காணுங்கள். உன்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், நீ யாருடன் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனால் இந்த வகையான பேச்சுக்கள் எனக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துகிறது என்று நேரடியாக பேசுங்கள். ஆரோக்கியமான உறவில் பொறாமைக்கு இடமில்லை. த ஃபாதர் ஃபிகர் கேம். சில பெண்கள் தங்கள் துணையை ஒரு அப்பா போல் கருத விரும்புவார்கள். அவர்கள் அனைத்து முடிவுகளையும் எடுக்க வேண்டும், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் மற்றும் அனைத்து செலவுகளையும் கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். நீ இருந்தால் எனக்கு எதுக்கு பயம்
என்று சொல்வார்கள். இது அன்பாகத் தோன்றினாலும் நீண்ட காலத்தில் இது ஒரு சுமையாக மாறக்கூடும். நீங்களும் ஒரு மனிதன், உங்களுக்கும் உணர்வுகள், பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் இருக்கும் என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு இந்த பாத்திரம் வேண்டாம் என்பதை ஆரம்பத்திலேயே தெளிவாகச் சொல்லுங்கள். நான் உனக்கு ஒரு ஆதரவு, ஒரு துணை. ஆனால் நாம் இருவரும் சமமாக இருக்க வேண்டும். நம் இருவருடைய முடிவுகளும் முக்கியம் என்பதை புரிய வையுங்கள். ஒரு ஆரோக்கியமான உறவு என்பது 2 பெரியவர்கள் சமமாக செயல்படுவதுதான். சரி நண்பர்களே, இந்த 5 மைண்ட் கேம்களையும் நீங்கள் இப்போது தெரிந்து கொண்டீர்கள். இதை நான் சொல்வதன் நோக்கம் பெண்களை குறைத்து மதிப்பிடுவது அல்ல. மாறாக, நீங்கள் ஒரு உறவில் இருக்கும்போது நீங்கள் அனுபவிக்கும் மன உளைச்சலுக்கான காரணத்தை அடையாளம் காண வேண்டும். இந்த விளையாட்டுகளை கண்டுபிடித்து அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை தெரிந்து கொண்டால் உங்கள் உறவுகள் மிகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நம்பிக்கையுடன், திறந்த மனதுடன் பேசுவதுதான் ஒரு உறவின் முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.